சந்தோஷமே எங்கும் சந்தோஷமே. Rubilux Rockfort Paints. ஒரு டைம் வந்து மாத்திரை எல்லாம் எடுத்து முழுகிட்டான், நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ மொத்த மாத்திரையும் முழுகிட்டான் அவன். சும்மா சாதாரணமாக கொடுக்குற மாத்திரை காய்ச்சலுக்கெல்லாம் கொடுப்பாங்க பாருங்க அந்த மாத்திரம். அப்புறம் அவன் தூக்கி ஹாஸ்பிட்டல் கொண்டு பற்றி எல்லாத்தையும் ரொம்ப விஷயம்லாம் பண்ணி அனுப்பிச்சு. அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு டெண்டன்சி அவனுக்கு. அந்த மாதிரி இந்த தூக்கு தண்டனை நினைக்கல ஏதாவது அவன் பண்ணிக்கிட்டான்னு வச்சுங்களேன், செல்ஃப் இன்ஃப்ளிக்ட் ஏதாவது பண்ணிக்குவான் அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் திங்க் பண்ணோம் நாங்கள் இவனுடைய கேரக்டரை வச்சுக்கிட்டு. அதனால் ரொம்ப ரொம்ப டபுள்லி ப்ரிகாஷியஸாக இருந்தோம் நாங்கள். ஸோ அன்றைக்கி நைட்டெல்லாம் அவனுடைய இந்த மாதிரி ஒரு செல்லுக்குள்ளேயே அவனுடைய உட்காந்து அவனுடைய கதையெல்லாம் பேசி அவனுடைய ஸ்டோரிஸ்லாம் அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஏன்னா இந்த லாஸ்ட் டே இல்லையா, தூக்குன்னு காலையில் ஒரு 2 மணி 3 மணி ஆகும்போது அவனுக்கு அவனுடைய ஸ்வரம் அப்போ தான் இறங்குது. சரி நம்ம இனிமேல் இனி வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கொஞ்சம் ஸ்வரம் இறங்குச்சு அவனுக்கு. கொஞ்சம் அமைதியாக இருந்தான் அவன். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோவாக பேசிக்கிட்டு கொஞ்சம் சிரிச்சு அப்படி பேசிக்கிட்டு இருந்தான் பாருங்க, அதெல்லாம் கட் ஆகிடுச்சு. அது அப்புறம் ஒரு மௌனத்துக்கு போயிட்டான் அவன். சரி இவன் இப்படியே இருக்கிறானே, வேணா இப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டே நீ வேணா அவனுடைய பொண்ணுக்கு ஒரு லெட்டர் எழுது, சும்மா தானே இருக்கிற நீ, ஒரு லெட்டர் எழுது, நீ உன்னுடைய கடைசி இதுவாக இருக்கட்டும், அது எழுத்தாக இருக்கட்டும் சொல்லி அவனுக்கு லெட்டர் கையில் கொடுத்து உட்காந்து அவன் பொண்ணுக்கு அதை லெட்டர் எழுதியிருந்தான். அது ஒரு 1 or 2 hours அப்படியே உட்காந்து மௌனமாக உட்காந்துட்டு இருந்தான். அதுக்குள்ளே 4-5 மணி ஆகிடுச்சு. உன்னை தூக்கில் போடலான்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ நாங்கள் தூக்கில் போட போகிறோம், நீ எதாவது சொல்லணுன்னா சொல்லலாம் அப்படின்னு அவன்கிட்ட நாங்கள் ஒரு கேள்வி கேட்போம். இப்போ சொன்னால் எனக்கு ஒன்றும் இல்லை சார், சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் தேவையில்லை சார், போகலாம் சார். ஆனால் நேராக வந்தான், அவன் நடந்துமா வந்தான் அவன். பட் அவன் நடந்து வந்தால் கூட நான் ஐ ஃபோல்ட் பண்ணிவிடுவோம் இல்லைங்களா, அதனால் 2 பேர் பிடிச்சிக்கிட்டு தான் வருவோம். ஸோ பின்னால் ஒரு ஹேண்ட் ஃபோல்ட் பண்ணியிருப்போம், முன்னால் ஒரு திரை போட்டிருப்போம். அதனால் ஆளுங்க 2 பேர் கை பிடிச்சிக்கிட்டு தான் வருவானுங்க. மேடையில் கொண்டு வச்சோம், நிறுத்தின உடனே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் அது. உடனே திடீர்னு என்னமோ தெரில உங்கள் கை கொடுங்க சார், நான் கை கேட்டான். இதுக்குடா கை என்ன கை கேட்டான், ஒரு முத்தம் கொடுத்தான் கையில். அதோடைய திரை அப்படின்னு பார்க்கலாம் இல்லை, முத்தம் கொடுத்தான் அவன். உடனே இந்த பக்கம் திரும்பினேன், அதுக்குள்ளே லிவர் அடிச்சிட்டாங்க, உள்ளே போயிட்டான் அவன். நம்ம இந்த ஆட்டோ சங்கர் பற்றி நிறைய சொன்னீங்க. தமிழ்நாட்டில் கடைசியாக தூக்கு தண்டனை நிறைவேற்றது ஆட்டோ சங்கருக்கு தான். அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றதுக்கு முந்தின கடைசி வார காலங்களில் அவர் எப்படி இருந்தார்? தூக்கு நடக்கிற அந்த நாள் வரைக்கும் அவன் ஜாலியாக தாங்க இருந்தான். ஆர்டினரி ப்ரெசன்ஸ் மாதிரி தான். ரொம்ப ஒரீசெல்லாம் ஒன்றும் அவன் முகத்தில் பார்க்கல. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு அவன் ரிலீஸ் ஆகிடுவோன்ற மாதிரி அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தூக்கு தண்டனைக்கு அவ்வளோ ஒரு ஆதரவான நேரம் கிடையாது. ஸோ நம்ம தூக்கில் போட மாட்டாங்க, லைஃப் சென்டென்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கு ஒவ்வொரு ட்ரிப்பும் அவனுக்கு டிலே ஆச்சு. நிறைய அவனுக்கு பெட்டிஷன்ஸ் போட்டாங்க. வெளியே இருந்து அவனுக்கு நிறைய சப்போர்ட் இருந்துச்சு அவனுக்கு. ஸோ நிறைய ரிவ்யூ பெட்டிஷன்ஸ் போய்கிட்டே இருந்துச்சு. இவனுக்கு தூக்கு தண்டனை ஆகும், நாங்கள் டேட் குறிக்கப்போம், அதுக்குள்ளே மறுபடியும் திரும்பி அவங்க ரிவ்யூ பெட்டிஷன் போடுவோம், அது மறுபடியும் திருப்பி டைம் ஆகும். அப்படி உங்களுக்கு ரொம்ப நாள் கடந்துருச்சு. அது உங்களுக்கு 89 சம்திங் அவன் அரசாய் உள்ளே வரான். நான் அப்போ ஜெயிலர் மெட்ராஸ் நான் இருக்கும்போது தான் வரான் உள்ள. ஃபஸ்ட்டு முன்னால் தான் கொண்டு நிறுத்துறாங்க. அவனை நான் அந்த பேப்பர்லலாம் பார்த்துட்டு அவன் பெரிய ரவுடியாக இருப்பான், அப்படியே இருப்பான் இப்படியா இருப்பான்னு ஒரு கற்பனையில் இருந்தேன் நான் கூட வர வரைக்கும். ஆளை பார்த்தோன்னா இவனா இவ்வளோ பெரிய ரவுடி, இவனுக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்க இவனுக்கெல்லாம் சேர்ந்து அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவன் அவ்வளோ ஒரு யூனிக் பர்சனாலிட்டி அவன். அதுக்கப்புறம் 85 மறுபடியும் திருப்பி 89 95 அவனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றினான், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு அந்த காலங்களில் அவன் எப்படி நம்ம ரிலீஸ் ஆகிடுவோம் அது வரைக்கும் அந்த அப்பீல் போய்கிட்டே இருக்குது அவனுக்கு. உங்களுக்கு ஒன்று மாற்றி ஒன்று எங்களுக்கு செஷன்ஸு, அதுக்கப்புறம் கவர்னர், அதுக்கப்புறம் அங்கேருந்து போனால் சுப்ரீம் கோர்ட்டு, அதுக்கப்புறம் மெர்சி பெட்டிஷனு, அதுக்கப்புறம் பிரசிடென்ட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ரிவ்யூ பெட்டிஷனு, அப்படி ஒரு 7-8 பெட்டிஷன் அவனுக்கு போச்சு அவனுக்கு. ஸோ ஒவ்வொரு ட்ரிப்பும் அவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க, ரிலீஸ் ஆகிடுவோம் அப்படின்ற அவன் நினைக்கிறான். அவன் ஏற்கனவே இந்த ஜெயபிரகாஷ் கேசரி 9 கொலை பண்ணவனே ஒன்றும் பண்ணல, ஒன்று என்னடா பண்ண போகிறான் அவங்கள அப்படின்னு தான். எப்படியா இருந்தாலும் தூக்கு தண்டனை இருக்காது, லைஃப் சென்டென்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவன் இது பண்ணிருந்தான். பட் இந்த ப்ரெஸ் பண்ண அந்த அட்டகாசங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அவனை அப்படி இப்படின்னெல்லாம் தூக்கிட்டு போய் கடைசியில் அந்த அம்மாவே என்ன சொன்னாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்தாங்க தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு அவங்க அந்த இன்டர்வியூலேயே அவங்க நேராகவே சொல்லிட்டு போகிறாங்க. பத்திரிக்காரங்கெல்லாம் சேர்ந்தாங்க,
என் புருஷன் தூக்கு அவ்வளோ இன்னும் கொடூரமானவன்லாம் கிடையாது அவன். ஏன்னா அந்த அம்மாவுக்கு தெரியும் இவன் எப்படிப்பட்ட இவன் எவ்வளோ பெரிய டம்மி பீஸுன்னு. அதனால் வந்து அவங்களே ரொம்ப இது பண்ணாங்க. அவ்வளோ வந்து அவனுக்கு எதிர்பார்க்கவே இல்லை அந்த தூக்கு கடைசி நாள் வரைக்கும். பட் தூக்கு அன்னைக்கு வந்து அன்னைக்கே வந்து அவன் வந்து நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கிறான். அவன் டிப்ரெஷன்லாம் இருக்கும்போது இவன் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப வந்து ஒரு அவனுடைய க்ரூக்கடாக திங்க் பண்ணுறவன். அவன் எப்படி வேணாலும் அவன் திங்க் பண்ணுவான். அந்த மாதிரி ஒரு ஆள் அவன். ஒரு டைம் வந்து அவன் அந்த மாத்திரையெல்லாம் எடுத்து முழுகிட்டான். நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து மொத்த மாத்திரையும் முழுகிட்டான் அவன். சும்மா சாதாரணமாக கொடுக்குற மாத்திரை காய்ச்சலுக்கெல்லாம் கொடுப்பாங்க பாருங்க அந்த மாத்திரம். அப்புறம் வந்து அவன் தூக்கி ஹாஸ்பிட்டல் கொண்டு பற்றி எல்லாத்தையும் ஸ்டொமக் வாஷெல்லாம் பண்ணி அனுப்பிச்சு அந்த மாதிரி அவன் அந்த மாதிரி ஒரு டெண்டன்சி அவனுக்கு. அந்த மாதிரி இந்த தூக்கு தண்டனை நினைக்கலாம் ஏதாவது அவன் பண்ணிக்கிட்டான்னு வச்சுங்களேன், செல்ஃப் இன்ஃப்ளிக்ட் ஏதாவது பண்ணிக்குவான் அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் திங்க் பண்ணோம் நாங்கள் இவனுடைய கேரக்டரை வச்சுக்கிட்டு. அதனால் ரொம்ப ரொம்ப டபுள்யூ ப்ரிகாஷியஸாக இருந்தோம் நாங்கள். ஸோ அன்றைக்கி நைட்டெல்லாம் வந்து அவனுடைய இந்த மாதிரி ஒரு செல்லுக்குள்ளேயே அவனுடைய உட்காந்து அவனுடைய கதையெல்லாம் பேசி அவனுடைய ஸ்டோரிஸ்லாம் அவன் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தான் அவன். ஏன்னா இந்த லாஸ்ட் டே இல்லையா, பேசிட்டு இருக்கும்போது காலையில் நம்மளை தூக்கில் போட போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா? காலையில் தூக்குன்னு அவனுக்கு தெரியும். அது சொல்லிவிடுவோம் ஒரு வாரத்துக்கு முந்தைய. உனக்கு இந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே வந்து உங்களுக்கு வந்து தூக்குத்தடை நிறைவேற்றுறோம். அவங்க ஃபேமிலிக்கெல்லாம் சொல்லிவிடுவோம் நாங்கள். அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க இன்டர்வியூ பார்க்குறாங்க பார்த்துருவாங்க. ஏதாவது வந்து அவனுக்கு வந்து லீகலாக பண்ண வேண்டிய சமாச்சாரங்கள் பத்திரங்கள் அது மாதிரி வீடு எழுதி கொடுக்குறது, பொண்ணு கல்யாணம், இந்த மாதிரி ஏதாவது நிறைய வந்து ஃபேமிலி மேட்டர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அவன் சால்வ் பண்ணிக்கணுன்றதுக்காக அவனுக்கு ஒரு 1 வீக் முந்தைய சொல்லிவிடுவாங்க. 7 ஒர்க்கிங் டேஸ் வந்து அவனுக்கு வந்து டைம் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் தான் தூக்கில் மாட்டுவோம் நாங்கள். அதுக்கு நாங்கள் தூக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போதெல்லாம் அவனுக்கும் தெரியும் அது எல்லாமே. அந்த மாதிரி டைமில் நைட்டு பேசிட்டு இருக்கும்போது என்ன நைட்டில் வந்து என்ன சரி வரும், ஒரு ஹோப் தானே, ஒரு ஒளிக்கீரல் தானே, எப்பாவது நமக்கு வந்தாலும் வரும் அப்படின்னு அவன் வந்து. ஏன்னா 2-3 ட்ரிப் வந்திருக்கு அவனுக்கு அந்த மாதிரி. 1 or 2 டைம்ஸ் அவனுக்கு அந்த மாதிரி வந்ததுனால நம்ம மறுபடியும் திருப்பியும் அவனுக்கு ஏதாவது எல்லாம் சொல்லிட்டு போயிருப்பானுங்க. நான் வந்து பார்த்துருக்கேன், நான் ரிவ்யூ பெட்டிஷன் போட்டிருக்கேன், கட்டாயம் அவனை தூக்கில் போட மாட்டாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் இல்லை ஆயஸோ அல்லது கேட்டிங்கன்னா அவனை சேர்ந்த பத்திரிகை நண்பர்களோ வேறு யாராவதோ அவருடைய ரிலேஷன்ஸோ யாராவது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டு அவன் வந்து இஸ் வெயிட்டிங். தூக்குன்னு வந்து காலையில் வந்து ஒரு 2 மணி 3 மணி ஆகும்போது அவனுக்கு வந்து அவனுடைய ஸ்வரம் அப்போ தான் இறங்குது. வந்து சரி நம்ம இனிமேல் இனி வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கொஞ்சம் ஸ்வரம் இறங்குச்சு அவனுக்கு. கொஞ்சம் அமைதியாக இருந்தான் அவன். அதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ளோவாக பேசிக்கிட்டு கொஞ்சம் சிரிச்சு அப்படி பேசிக்கிட்டு இருந்தான் பாருங்க, அதெல்லாம் வந்து கட் ஆகிடுச்சு. அது வந்து அப்புறம் ஒரு மௌனத்துக்கு போயிட்டான் அவன். சரி இவன் இப்படியே இருக்கிறானே, வேணா இப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து டே நீ வேணா அவனுடைய பொண்ணுக்கு ஒரு லெட்டர் எழுது, சும்மா தானே இருக்கிற நீ, ஒரு லெட்டர் எழுது, நீ உன்னுடைய கடைசி இதுவாக இருக்கட்டும், அது எழுத்தாக இருக்கட்டும்னு சொல்லி அவனுக்கு ஒரு லெட்டர் கையில் கொடுத்து உட்காந்து அவன் பொண்ணுக்கு அதை லெட்டர் எழுதியிருந்தான். அது ஒரு 1 or 2 hours அப்படியே உட்காந்து மௌனமாக உட்காந்துட்டு இருந்தான். அதுக்குள்ளே 4-5 மணி ஆகிடுச்சு. கூப்பிட்டு போய் குளிக்க வச்சு நேராக கூட்டிகிட்டு போய் கேலாஸ் கூட்டிகிட்டு போய் தூக்கில் மாட்டிட்டோம். அவ்வளோதான். அதெல்லாம் கோஆப்ரேட் பண்ண குளிக்கிறது மாதிரி விஷயங்கள்லாம் அவ்வளோ ஒன்றும் பயப்படலாமல். உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து தூக்குக்கு வர அந்த கைதிகள் வந்து மனநிலை ரொம்ப மோசமாக இருக்கும். சிலது வந்து கத்துவானுங்க, சில பேர் அழுவானுங்க, சில பேர் வரமாட்டேன் அடம்பிடிப்பானுங்க, அப்படின்லாம் கூட இருந்திருக்காங்க. இவன் நார்மலாக வந்தோடனே என்ன சார் போகலாமான்னு அவனே கேட்டு வந்தான், காஃபி குடித்தான். வந்து அதுக்குள்ளே நாங்கள் பெல்ட்டை பின்னால் டக் பண்ண உடனே போகலாமா சார், அவனே ஓகே போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா அவன் நேராக வந்துட்டான் அவன். அப்புறம் அவனை கொண்டு போய் அந்த ஜெயிலர்ஸ் ஆஃபீஸில் வச்சு அவங்ககிட்ட இருந்து அவனுக்கு வந்து அங்கே ஜெயில் சூப்பரண்ட் வந்து அவனுக்கு படிக்கணும் அவனுடைய ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் என்னென்ன நடந்ததுன்றதெல்லாம். இந்த மாதிரி வந்து இவ்வளோ கேஸில் இந்த கேஸில் ஒன்று இந்த செக்ஷன் பிரகாரம் ஒன்று உள்ளே போட்டாங்கன்னா உனக்கு இந்த டேட்டில் செஷன் நீதிமன்றம் தூக்கு தண்டனை கொடுத்தது. அதுக்கப்புறம் நீ வந்து ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ண, அந்த டிஸ்மிஸ் ஆகிடுச்சு இந்த டேட்டில். அதுக்கப்புறம் நீ வந்து கவர்னருக்கு மெர்சி பெட்டிஷன் கொடுத்த, அது இந்த டேட்டில் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நீ சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட, அது இந்த டேட்டில் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நீ வந்து மெர்சி கொடுத்த, நீ வந்து பிரசிடென்ட்டுக்கு, அதுவும் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரிவ்யூ பெட்டிஷன் அந்த டேட்லலாம் ரிவ்யூ பெட்டிஷன் கொடுத்துருக்க, இது எல்லாமே டிஸ்மிஸ் ஆகி உன்னை வந்து தூக்கில் போடலாம்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ நாங்கள் தூக்கில் போட போகிறோம், நீ எதாவது சொல்லணுன்னா சொல்லலாம் அப்படின்னு அவன்கிட்ட நாங்கள் ஒரு கேள்வி கேட்போம். இப்போ சொன்னால் எனக்கு ஒன்றும் இல்லை சார், சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் தேவையில்லை சார், போகலாம் சார். ஆனால் நேராக வந்தான், அவன் நடந்துமா வந்தான் அவன். பட் அவன் நடந்து வந்தால் கூட வந்து ஒரு நான் ஐஃபோல்ட் பண்ணிவிடுவோம் இல்லைங்களா, அதனால் வந்து 2 பேர் பிடிச்சிக்கிட்டு தான் வருவோம். ஸோ வந்து பின்னால் ஒரு ஹேண்ட் ஃபோல்ட் பண்ணியிருப்போம், முன்னால் ஒரு திரை போட்டிருப்போம். அதனால் ஆளுங்க 2 பேர் கை பிடிச்சிட்டு தான் வருவானுங்க. வந்தோன்னு மேடையில் கொண்டு வந்து வச்சோம், நிறுத்தினோம்.
நிறுத்தின உடனே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் அது. உடனே வந்து திடீர்னு என்னமோ தெரில வந்து உங்கள் கை கொடுங்க சார், நான் கை கேட்டான். எதுக்குடா கை, என்ன கை கேட்டான், ஒரு முத்தம் கொடுத்தான் கையில். அதோடைய அந்த திரை அப்படி பார்க்கலாம் இல்லை, முத்தம் கொடுத்தான் அவன். உடனே இந்த பக்கம் திரும்பினா அதுக்குள்ளே லிவர் அடிச்சிட்டாங்க, உள்ளே போயிட்டான் அவன். ஸோ ஒரு நைட் ஃபுல்லாக வந்து நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நான் இருக்கும்போது தான் ஜெயிலுக்கு வந்தான். அவனுடைய நிறைய ஆக்டிவிட்டீஸு, நிறைய கேஸு, அவனுடைய ஒவ்வொரு அசைவுகளும் நான் வந்து பார்த்தவன். நான் மெட்ராஸ் ஜெயிலையும் சரி, அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து சேலம் ஜெயிலில் வந்ததுக்கப்புறமும் சரி, அவனுடைய அசைவுகள் பார்த்தவன். கொஞ்சம் வந்து நல்லா சில நேரங்களில் வந்து அவன் வந்து பேசிக்கிட்டு இருப்பான் என்கிட்ட வந்து. அவன் வந்து நான் அடிஷனல் சூப்பனாக இருக்கும்போது அங்கே வந்து என்னுடைய ஆஃபீஸில் வந்து பேசிக்கிட்டு இருப்போம். அப்புறம் வந்து இந்த கிறிஸ்டியன் இதில் வந்து கொஞ்சம் ரொம்ப அதிக ஈடுபாடு வச்சவன். பைபிளை தூக்கிட்டு அவன் சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போவான், கொஞ்சம் நிறைய படிப்பான், உட்காந்து எழுதுவான். ஒரு காமாக தான் இருந்தான். ஜெயிலுக்குள்ளே வந்து எந்த விதமான ரவுடிசம் அது இதெல்லாம் வந்து கிடையாது. நல்லா தான் இருந்தான் அவன். அப்புறம் கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு எங்களுக்கும் வந்து இந்த மாதிரி வந்து திடீர்னு வந்து அவனுக்கு அப்படி தூக்கில் போட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அது மறைஞ்சு போச்சு, அவ்வளோதான். தூக்கில் போட போகிற கைதியோட மனநிலை ஒரு பக்கம் இருக்க, ஸோ இவர் தூக்கில் போட போகிறாங்க, இவர் இன்னும் சாக போகிறார் அப்படின்னு இப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது, பழகிறது? கஷ்டமாக தான் இருக்கும். பட் வந்து எங்களுக்கு வந்து வேறு வழி கிடையாது இல்லையா உங்களுக்கு. இப்போ நாங்கள் வந்து கவலைப்பட ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நாங்கள் வந்து அவனை பிடிக்கல, போலீஸ் பிடிச்சிட்டு வந்தாங்க. நாங்கள் மேலே குற்றம் சமத்தில் போலீஸ் குற்றம் சுமத்துறாங்க, நாங்கள் தண்டனை கொடுக்கல, கோர்ட் தண்டனை கொடுக்குறாங்க, ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து எல்லா ப்ராசஸ்லையும் எல்லாம் தூக்கில் போடணும்னு அத்தனை பேரும் சொன்னதுக்கப்புறம் தானே தூக்கில் போடுறோம். நாங்கள் லாஸ்ட் ரெசார்ட் எக்ஸிக்யூஷன் மட்டும்தானே எங்களுது. பட் நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அ மர்டர். ஒரு ஆளை நம்ம கொல்றோம், நான் வச்சுங்க. அது என்ன, அது இஸ் எ செர்மோனியல் மர்டர், அவ்வளோதான். ஒரு அலங்காரமான ஒரு கொலை. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த பாடியை வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு போனாங்க. அவங்க அந்த ஒய்ஃப் வந்தாங்க, க்ளைம் பண்ணாங்க, எடுத்துகிட்டு போனாங்க, பாடியை கொடுத்துட்டோம். அதோட வந்து இந்த ஆட்டோஷாக்குன்ற அந்த இது மறைஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ப்ரெஸ் அதிகம் எழுத அவன் பெரிய ஆளாகிட்டு இப்போ உங்கள் வெப் சீரியல் வரைக்கும் வந்து இன்னும் 25 வருஷம் ஆச்சு, இன்னும் அதை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. நீங்களும் அதை கேள்வி எங்கிட்ட கேட்டே இருக்கீங்க. இன்னும் அதை கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கீங்க. சிறைத்துறை பணியில் வந்து சிறைச்சாலையில் வந்து சிறை கைதிகளை சிறைவாசிகளை வந்து அவங்கள உள்ள வச்சு திருத்துறது ஒரு முக்கியமான பணியாக இருக்குது. இன்னொன்று வந்து அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றுறது ஒரு முக்கியமான பணியாக இருக்குது. ஸோ உங்களோட படிக்காலங்களில் எத்தனை தூக்கு தண்டனைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க? ஒரு 10-20 தூக்கு பார்த்துருப்பேன் நான். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அவன் வந்து கொலை பண்ணுறான், அவனை பிடிச்சிட்டு வரோம், உடனே சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணுறோம், இவன் தான் கொலையாளி, உடனே தூக்கில் பண்ண. நீ இந்த ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் முடியணும். முடிஞ்சால் அவன் அதுக்கு டிசர்விங். பட் ஒரு 10 வருஷம் அவனை வச்சு அவன் திருந்தினதுக்கப்புறம் அவனுக்கு எல்லாமே போய் அதுக்கப்புறம் அவனை கூட தூக்கில் மாட்டல. இன்னும் அதில் நியாயம். அதில் வந்து நம்ம வந்து அவன் திருந்தினதுக்கு அப்புறம் இல்லை கேட்டால் வந்து அவன் ரிப்பண்ட் பண்ணதுக்கப்புறம் அவன் இனிமேல் குற்றமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஏற்பட்ட ஒரு வயசும் வந்ததுக்கப்புறம், ஒரு பக்குவம் வந்ததுக்கப்புறம் அவனை கொண்டு போய் நம்ம தூக்கில் மாட்டுறோம். எந்த விதத்தில் அது வந்து சரியானது சொல்லுங்கள்? ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து உங்களுக்கு வந்து டிலே ஆகக்கூடாது. ஜஸ்டிஸ் டினைடுன்றது உண்மைதான். அது வந்து நிறைய வந்து அந்த டிலே ஆனதுனாலேயே வந்து எத்தனையோ பேர் ரிலீஸ் ஆகிடுறாங்க இல்லைங்களா. உங்களுக்கு டிலே ஆனதுனாலேயே நிறைய பேர் செத்து போயிடுறாங்க குற்றத்திலிருந்து. அது அப்பப்போ நம்ம உடனே பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அது ஆனால் வந்து அதுக்குரிய வந்து நம்மளுடைய சட்டத்தில் அதுக்கெல்லாம் இடம் இல்லை. எல்லாத்துக்குமே டைம் இருக்குது, ஸ்பெசிஃபிக் பீரியட் இருக்குது. நீங்கள் அப்பீல் பண்ணணும், இவ்வளோ நாள் நீங்கள் அப்பீல் பண்ணணும், நீங்கள் சார்ஜ் ஷீட் கொடுக்கணும், சார்ஜ் ஷீட்டை வந்து ப்ரூவ் ஆகணும், ப்ரூவ் ஆகிறதுக்கு விட்னஸ் வேணும். அந்த விட்னஸ் ஒரு நாள் இன்றைக்கி வரமாட்டான், 10 ட்ரிப் அவனை கூப்பிட்டா தான் ஒரு விட்னஸ் வருவான். ஸோ அது மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா. அந்த ப்ராசஸ் டிலே பண்ணிடுது. அவங்கள வந்து நம்ம வந்து கோர்ட்டையும் நம்ம ஒன்றும் சொல்லிட முடியாது உங்களுக்கு. ஏன்னா நம்மளுடைய ஜனநாயக முறை அந்த மாதிரி இருக்குது. இதே வந்து அரப் கண்ட்ரிஸாக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா அவன் பண்ணான்னா அதே இடத்துல ஸ்பாட்லேயே பண்ணிவிடுவான், தீர்ந்து போச்சு. உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் அங்கே குற்றங்கள் நடக்கிறது இல்லை அங்கே அதிகமாக. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உடனே தண்டனை எங்களுக்கு. அதனால் குற்றங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் இங்கெல்லாம் அந்த குற்றங்கள் வந்து கம்மியாக இருக்குது சான்ஸே கிடையாது. இப்போ ஜெயிலில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஜெயிலில் இருக்குது. அவன் வந்து ஜெயிலில் வந்து வேலை பார்க்கலாம், மாதம் 10,000 15,000 சம்பாதிக்கலாம் ஜெயிலுக்குள்ளேயே வேலை செஞ்சு. அதான் அவன் ஃபேமிலிக்கு அனுப்பலாம். அதுக்கப்புறம் உள்ளே வந்து கேன்டீன் இருக்குது, என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம். எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு டிவி இருக்குது, ஃபேன் இருக்குது, எல்லா கேம்ஸும் விளையாண்டுக்கலாம். வெளியே எப்படி ஒருத்தன் வந்து வாழ முடியுமோ அதே அளவு வந்து ஜெயிலுக்குள்ளேயும் வாழ்கிறான். ஒன்லி வந்து ஏட்டுக்குள்ளே இருக்கிறான். அவன் சுதந்திரம் மட்டும் இல்லை, அவ்வளோதான்.
நினச்ச உடனே அவன் நினச்சி பண்ண முடியாது, அவ்வளோதானே தவிர. பட் எல்லாமே அவன் வந்து பர்மிட்டட். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்பட்டாலே ஒழிய வந்து உங்களை வந்து குற்றங்கள் வந்து நீங்கள் குறையும்ன்றதும் சொல்லவே முடியாது உங்களுக்கு. தினம் தினம் வந்து குற்றவாளிகள் பெருகிட்டே தானே போகிறானுங்க. ஒரு கம்மியாயிடுச்சுன்னு சொல்லிட முடியாதுல்ல. நீங்கள் இந்த டாட்டா சங்கை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்று சொல்லுங்கள் சார், கடைசி நேரத்தில் கூப்பிட்டு போகும்போது அந்த தலையில் கேப் போட்டு போகிறது, அந்த பெல்ட் வச்சு கட்டிருக்கணும், அதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க? அவங்க திடீர்னு எங்கேயாவது ஓடி போகிறான்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல ஒரு சீன் கிரியேட் பண்ணுவான்ல. பண்ண நாள் பண்ண மாட்டோம், பண்ணால் அது வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் பண்ணிடுறோம். அது ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து இந்த கயிறை பிடிச்சிட முடியும், கயிறை பின்னால் ஃபோல்ட் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா இவன் இந்த கயிறை பிடிச்சிடலாம்ல, தூக்கில் மாட்டும்போது கயிறை பிடிச்சிக்கலாம்ல, உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது பண்ண முடியும். கையை ஃப்ரீயாக விட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா கால்லையும் கட்டிடுவாங்க. காலம் வந்து அவன் வந்து எந்த அபியாசமும் பண்ண முடியாது அந்த கால் வழியாக. நீங்கள் ஒரு சினிமாவில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த அவனை தூக்கில் மாட்டினதுக்கப்புறம் காலில் அவன் இது பண்ணி ஃபோல்ட் பண்ணி வெளியே வருவான். அப்படியெல்லாம் வந்து காமிப்பாங்க உங்களுக்கு. அது மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது, பண்ணக்கூடாதுன்றதுக்காக வந்து இந்த தூக்கு தண்டனை எப்படி நிறைவேற்றப்பட வேணுன்றது வந்து மெக்கால காலத்திலேயே வந்து உங்களுக்கு வந்து அதை ப்ரிசன்ட் மேனுவல்லே எழுதி வச்சுருக்காங்க. இப்படி தான் தூக்கு தண்டனை நிறைவேறணும், இதெல்லாம் சட்டங்கள் ஃப்ரேம் ஒர்க், அது அப்படி இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது இருக்குது அதில். அது மாதிரி தான் நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் தூக்கு போட முடியாது. அந்த கயிறு இருந்தால் அந்த கயிறு வந்து எவ்வளோ நீளம் இருக்கணும், அந்த கயிறு வந்து எந்த மாதிரி ஃபார்மில் இருக்கணும், அது எங்கேருந்து நீங்கள் வாங்கணும், அது எந்த மாதிரி அந்த கயிறை ப்ராசஸ் பண்ணணும், அதனுடைய ரிங்ஸ் எங்கே இருக்கணும், அதுக்கு நீங்கள் தூக்கில் மாட்டினோன்னா அந்த ரிங் எங்கே போய் நிற்கணும் அது கழுத்தில், அது எவ்வளோ நேரம் அவன் தொங்கணும், அவன் தொங்கினதுக்கப்புறம் நீங்கள் அது எப்படி டெஸ்ட் பண்ணணும், நீங்கள் அது யார் சர்டிஃபிகேட் பண்ணணும், இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ப்ரெசன்ட் மேனுவலில் கிளியராக கொடுத்துருக்கான். தூக்கு தண்டனை எப்படி என்னெல்லாம் அவனுக்கு அப்பீல் இருக்குது, என்னென்ன ப்ராசஸ் பண்ணுன்றது அதுக்கிட்டே தனியாக ஒரு சாப்டர். அது எல்லாமே அவன் தூக்கு தண்டனை விதிச்ச அந்த பிளாக் வாரண்ட்லேருந்து அவனுடைய வாரண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிட்டோன்னு நாங்கள் திருப்பி அந்த கோர்ட்டுக்கு அனுப்புகிறோம் பாருங்கள், தூக்கு நிறைவேற்றப்பட்டு விட்டது அப்படின்னு அனுப்புகிறோம் பாருங்கள். அது வரைக்கும் இருக்கிற ப்ராசஸ் அத்தனையுமே வந்து அதில் வரிசையாக டேப்லெட் போடுற மாதிரி போட்டு வச்சுருப்போம். ஸோ நாங்கள் வந்து எதுவுமே அதில் வந்து புதுசாக ஒன்றும் பண்ணுறது கிடையாது. நீங்கள் உங்களோட பணிக்காலத்தில் பார்த்த முதல் தூக்கு தண்டனை எது சார்? நான் 67 ஒரு தூக்கு பார்த்தேன் நான் முதல் என்னுடைய பணிக்காலத்தில். அது வந்து உங்களுக்கு கோயம்புத்தூரில் சார். அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தூக்கு தண்டனை கைதி வந்து கேலோஸ் போகும்போது அவன் சொல்கிறான், சார் இந்த கொலையை நான் பண்ணவே இல்லை சார், அவன் அந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் சொல்கிறான், அவன் பண்ணவே இல்லை சார் அந்த கொலையை நான். அது ஒரு பொலிட்டிக்கல் மர்டர் ஆக்சுவலாக. ஸோ இவனை வந்து அக்யூஸ் ஆக்கிடுறாங்க. இவன் சும்மா வந்து தண்ணியை போட்டு போய் டெட் பாடி கூப்பிட்டு மடியில் போட்டுக்கிட்டு அவன் கத்தியை உருவனா அந்த சினிமாவில் காமிக்கிற மாதிரி குத்தும்போது பார்த்தியா உருவும்போது பார்த்தியான்ற நம்ம கதையில் அவன் கத்தியை உருவனா அதை வந்து அவன் வந்து இவனும் பார்த்துட்றாங்க. இவன் கத்தியில் குத்துறதை நான் பார்த்தேன்னு ஒருத்தன் விட்னஸ் சொல்கிறான், அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து ரிலீஸ் ஆகிற ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த தூக்கு தண்டனையிலேருந்து அவன் விடுபடுற கம்மியான ஒரு சென்டென்ஸ் கொடுக்குற ஸ்டேஜில் அவன் வந்து அவனும் கோர்ட்டில் இருக்கிற சில கான்ஃப்ளிக்ஸில் வந்து அவனுக்கு வந்து தூக்கு தண்டனை உறுதியாகிடுது. ஆனால் வந்து அவன் வந்து ஆக்சுவலாக பண்ணவே இல்லை. அது வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா அவனை பார்த்தீங்கனாலே அப்படி தான் இருப்பான், அப்பாவியாக இருப்பான் அவன் அந்த மாதிரி ஒரு ஆள். அப்போ அவன் வந்து சொல்லிட்டு போனான், அவன் வந்து நான் வந்து இந்த கொலையெல்லாம் பண்ணவே இல்லை, பட் இந்த கொலை பண்ணுறதான் என் மேலே தூக்கு தண்டனை எனக்கு குற்றம் சாட்டி எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்தவங்க வந்து நிச்சயமாக வந்து இதனுடைய பலன்களை அனுபவிப்பாங்கன்றான். அவன் அனுபவிச்சு தான் இருக்காங்க அவங்களும், நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படி நீங்கள் நம்புறீங்களா சார்? இந்த மாதிரி கடைசி நேரங்களில் சாபங்கள் விட்டால் அது பலிக்கும்? இருக்கும், கட்டாயம் இருக்கும். அது சாபங்கள் தானே, அது சாபத்தை நம்ம கண் கூட பார்க்குறோம் இல்லையா? அப்போ உங்களுக்கு நம்பி தான் ஆக வேண்டியிருக்கு. சாபங்கள் சில நேரத்தில் பலிக்கும் அப்படின்றது. நல்லவர்கள் சாபம் பழிக்க தான் செய்யும். அது மாதிரி மற்றவங்க இப்போ தூக்கு தண்டனைக்கு போகும்போது இது மாதிரி சாபங்கள்லாம் விடுவாங்களா? இல்லை, அது மாதிரிலாம் வந்து நான் பார்த்ததில்லை. அதில் ஒரு குற்றவாளி வந்து அழுதுகிட்டே அடம் பிடிச்சி போக மாட்டேன்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணி அவனை தூக்கிட்டு போய் நாங்கள் கேலஸில் கொண்டு போக வேண்டிய சூழல் வரும். அந்த மாதிரி வரும் சில நேரத்தில். சில நார்மலாக வந்திருக்கிறவனுக்கு வந்து நார்மலாக அமைதியாக வந்துடுவானுங்க. சும்மா ஏதோ கடவுளுடைய மந்திரங்களை சொல்லிட்டு முருகா 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 முருகான்ட்டு அப்படியே மேடை வரைக்கும் வந்துடுவான். கூட நிறைய ஆளுங்க இருப்பாங்க. ஒரு தூக்கு தண்டனை நிறைவேறினா கிட்டத்தட்ட எங்களுடைய ஒரு 100 பேர் ஸ்ட்ரென்த் இருக்கும் அவனை கார்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு. காலையில் உங்களுக்கு வந்து வெடியறதுக்கு முந்தைய நாங்கள் தூக்கு போட்டுருவோம் 5 மணிக்கெல்லாம். ஏன்னா பிரிஸ்னஸில் யாரும் எந்திரிச்சிருக்க மாட்டாங்க. அந்த ப்ராசஸ் நடக்கிறது ஜெயிலுக்குள்ளே யாருக்குமே தெரியாது. விடியும் போது நார்மலாக 6 மணிக்கு அன்லாக்கிங் பண்ணும்போது ஒன்றுமே இருக்காதுங்க. ஒருத்தன் வந்தான் ஒருத்தன் போயிட்டான்றது தடயமே இருக்காதுங்க. எல்லாம் 5:30 மணிக்கெல்லாம் நாங்கள் பாடியை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு
நாங்கள்லாம் போயிடுவோம். நீங்கள் 6 மணிக்கு ஆஸ் யூஷுவல் வந்து சிறை திறக்கப்படும், ரொட்டீன் கவனிக்கப்படும், அவ்வளோதான். ஒருத்தன் இல்லை, அவ்வளோதான். தூக்கில் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுன்னு கேட்டிங்கன்னா 4 பேர் வந்து அதை வந்து ஏதாவது வந்து தடுக்கிறதுக்கோ இல்லை அதை வந்து கமோஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கோ அப்படிலாம் சான்சஸ் இருக்கலாம் இல்லைங்களா. அதனால் அது வந்து பகலில் பண்ணுறதில்ல, அவ்வளோதான். பிரிஸ்னஸ் எல்லாம் திறந்துருக்கும் போது பண்ணுறதில்ல, அது பிரிஸ்னஸ் பூட்டி இருக்கும் போதே முடிச்சிடும். நாங்கள் சிறைவாசிகளை வந்து திருத்துறதுக்காக தான் அதிகமாக நம்ம சிறைக்குள்ளே கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி. எப்படி இருப்பாங்க சார்? ரொம்ப கொடூரமான குற்றவாளிகள் இருப்பாங்க, வந்து அவங்கெல்லாம் ஜெயிலில் வந்து எப்படி இருப்பாங்க? உண்மையிலே திருந்தி வாழ்வாங்களா?